நீங்க ஒரு ஜட்ஜி அப்படின்னு சொன்னா சட்டம் என்ன சொல்கிறதுங்கிறத மட்டும் தான் சார் நீங்க பேச முடியும். நீங்க விஜய்க்கு ஆளுமை பண்பு இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். என்ன முரசொலியில தலையங்கம் எழுதுற மாதிரி இவர் ஜட்ஜு பேசிட்டு இருக்கிறாருன்னா தப்பு இல்லையா? இவர் போன டிஎம்கே ஆட்சி காலத்துல அவர் வழக்கறிஞரா இருந்தாரு. அப்புறம் இப்போ நீதிபதி ஆயிருக்கிறாரு. இவருடைய தாயோ தந்தையோ ஒரு டிஎம்கே எம்எல்ஏயாக இருந்தார். அப்படி இருக்கும்போது அந்த கட்சி சாயம், அந்த கட்சி கரை அவங்க மேல இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. தலைமைச் செயலர்கிட்ட இருந்து அறிக்கை கேட்டிருக்கு, ஆளுநருடைய அறிக்கை சப்மிட் பண்றாங்க. ஆளுநர் அறிக்கை ரொம்பவே காட்டமா இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி அங்க பாராளுமன்ற குழு 8 பேர் வந்தாங்க, அவங்க வேற இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இன் அடிஷன் டு தட் அசரா கர்க் தலைமையில ஒரு விசாரணை குழு இவங்க வேற நீதித்துறையில இருந்து வேற கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க வச்சு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா தாவேகா தலைமையை விட திமுக தலைமைக்கு தான், திமுக அரசு தான் அதிகமா பழி போடணும். அவங்க மேலதான் பழி போடணும். அவங்களுடைய தவறு தான் அதிகம். தவறுகள் கரூர் அவருடைய ஏரியா, தன்னுடைய ஏரியால தனக்கு எதிராகவே மக்கள் திரும்புகிறார்கள் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னுமே டிஎம்கே செந்தில் பாலாஜியை நம்புவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா ஓரளவுக்கு அதை நியாயப்படுத்தியிருக்க முடியும். எப்படி? அதாவது இந்த 41 சடலங்கள் விழுந்திருக்குதே, அந்த சடலங்களை பார்த்து மக்கள் கொதிப்படைஞ்சு போயிருப்பாங்க. விஜய் கட்சிக்காரங்களே கூட ஆஹா இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா இம்மீடியட்லி அவர் பிஜேபிக்குள்ள வந்துருவாரு அப்படிங்கறதெல்லாம் நான் நம்பல. பிஜேபிக்குள்ள வராமல் இருக்கிறதுக்கான சில காரணங்கள் எல்லாம் இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம எதையும் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி சார் இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன், இறைவன் அருள். ஓகே சார். இப்போ விஜய் பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்ன பேச்சுவார்த்தை சார்? இல்ல, உடனே கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு நான் நம்பல. இதுல பாஜகவும் சிபிஐக்கு விசாரணை வேணும், கரூர் சம்பவத்துல சிபிஐக்கு விசாரணை வேணும்னு அவங்களும் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேல இருந்தே அண்ணாமலை மாதிரி ஆளுங்கள்லாம் இன்னைக்கு ஹெச்ராஜா வரை ரொம்ப உணர்ச்சி பூர்வமா ஒரு கருத்து வெளியிட்டு இருக்கிறாரு. அதுல கூட அவங்க விஜயை சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்கிறாங்க. அதாவது டிஎம்கே என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ஒட்டு மொத்தமா இந்த கரூர் சம்பவத்துக்கான பழிய தாவேகா மேல விஜய் மேல போடுறதுக்கு முயற்சி பண்ணினாங்க. பட் அது தப்பு இல்லையா? அதாவது ஒரு அரசு ஓகே, தாவேகா மேல விஜய் கட்சி மேல ஒரு சில குற்றச்சாட்டுகள் நம்ம வைக்க முடியும். நான் அவங்களுக்கு கிளீன் சிட் கொடுக்கவே இல்லை. ஆனா அதே சமயம் அரசுன்னு ஒண்ணு இருக்கு, காவல்துறைன்னு ஒண்ணு இருக்கு, அதுங்களுக்கு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த பொறுப்பை அவங்க சரியா பண்ணினாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. நீங்க விஜய் அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா, டிஎம்கே காரங்க சாரி அரசு விஜய் அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா ஓரளவுக்கு அதை நியாயப்படுத்தியிருக்க முடியும். எப்படி? அதாவது இந்த 41 சடலங்கள் விழுந்திருக்குதே, அந்த சடலங்களை பார்த்து மக்கள் கொதிப்படைஞ்சு போயிருப்பாங்க. விஜய் கட்சிக்காரங்களே கூட ஆஹா இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. அப்போ விஜய் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அது ஓரளவுக்கு நியாயப்படுத்தக்கூடிய சமாச்சாரமா தான் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் விஜய்க்கு அதனால ஒரு அனுதாப அலை கூட வந்திருக்காது. ஆனா நீங்க இவ்வளவு நாள் விட்டது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, விஜய் கட்சி ரீகுரூப் ஆயிடுச்சு. விஜயும் சரி, அவர்களுடைய ஆதரவாளர்களும் சரி, அவங்களுடைய கட்சிக்காரர்களும் சரி, எல்லாமே ரீகுரூப் பண்ணிக்கிட்டாங்க. கூடவே என்ன ஆயிடுச்சு, மற்ற கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து உண்மையிலேயே இந்த சம்பவத்திற்கு அடிப்படை காரணம் திமுக தான், டிஎம்கே தான், அரசு தான், காவல்துறை தான் அப்படிங்கிற இதுல அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ சிபிஐ வேணும் அப்படின்ட்டு எல்லா கட்சிகளும் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. வேற உயர் நீதிமன்றத்துல சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்விகள்லாம் விஜய்க்கு தான் வச்சிருக்கிறாங்களே தவிர அரசை பத்தி பெரிய அளவுல குறை கூறல அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இன்னைக்கு உள்துறை அமைச்சகம் கேட்டிருக்கு, அதாவது தலைமைச் செயலர்கிட்ட இருந்து அறிக்கை கேட்டிருக்கு, ஆளுநருடைய அறிக்கை சப்மிட் பண்ணிருக்காங்க. ஆளுநர் அறிக்கை ரொம்பவே காட்டமா இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்.
அதே மாதிரி அங்க பாராளுமன்ற குழு 8 பேர் வந்தாங்க, அவங்க வேற இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இன் அடிஷன் டு தட் இப்போ அசரா கர்க் தலைமையில ஒரு விசாரணை குழு இவங்க வேற நீதித்துறையில இருந்து வேற கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க வச்சு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா விஜய்க்கு ஏற்பட்ட அந்த ஒரு களங்கம், அதாவது இந்த மாதிரி ஒரு ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு களங்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது டிஎம்கேக்கு மேல மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு விஜய்க்கு வந்து சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்த ஒரு காரணத்தால தான் விஜய் கட்சிக்காரர்கள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள் எல்லாருமே திருப்பியும் ரீகுரூப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க களத்தை விட்டு ஓடல, நாங்க வந்து இறைவன் அருளால் எல்லாவற்றிலும் இருந்து விரைவில் மீண்டு வருவோம் அப்படின்ட்டு அவர் அந்த வீடியோல போட்டார் பாத்தீங்களா. அதுக்கப்புறமான நடந்த நிகழ்வுகள் தான் இது. ஆனா இம்மீடியட்லி அவர் வந்து பிஜேபிக்குள்ள வந்துருவாரு அப்படிங்கறதெல்லாம் நான் நம்பல. பிஜேபிக்குள்ள வராமல் இருக்கிறதுக்கான சில காரணங்கள் எல்லாம் இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம எதையும் அதாவது கருத்து கணிப்பு மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. விஜய் பாஜக கூட ஒட்டி உறவாட விரும்பினால் யாருக்கு நஷ்டம்னா விஜய்க்கு தான் நஷ்டம். விஜய்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும், சிறுபான்மையினர் வாக்குகள் ஆல்மோஸ்ட் 80%, 100% கிறிஸ்தவ வாக்குகள், 50-60% இஸ்லாமிய வாக்குகள், எஸ்சி எஸ்டி வாக்குகள்லாம் அவருக்கு பின்னால இருக்குது. இளைய சமுதாயம் அவருக்கு பின்னால இருக்கு. முதல் முறை வாக்காளர்கள் அவருக்கு பின்னால இருக்கு. 40 வயசுக்கு கீழே பெண்கள் அவர் பின்னால இருக்கிறாங்க. இது எல்லாமே அடிபட்டு போகும் பாஜக கூட ஒட்டி உறவு. அதாவது பாஜக கூட ஏதாவது ஒரு விதத்துல நட்பு பாராட்டுறோம் தெரிஞ்சிச்சோன்னா அவருக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால பாஜக கூட ஒரு நட்பு வச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அதை வெளிப்படையாக காமிச்சுக்கிறதுக்கு அவர் விரும்ப மாட்டாரு. இதை பாஜக தலைமையும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த சமயத்துல ஒரு சோதனை காலத்துல தாவேகா தலைமையை விட திமுக தலைமைக்கு தான், திமுக அரசு தான் அதிகமா பழி போடணும், அவங்க மேலதான் பழி போடணும். அவங்களுடைய தவறு தான் அதிகம். தவறுகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல, தாவேகாவினருக்கு ஏதாவது ஆதாரங்கள் எதுவும் இருக்கா? ஆதவ் வேற இப்ப டெல்லி போயிருக்காரு. ஏங்க ஆதாரங்கள் ஒண்ணுமே இல்லாம வந்து நம்ம இவர் ஜட்ஜு, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜி செந்தில்நாதன் தான் அவர் பேர் என்ன, அவர் இவ்வளவு இவ்வளவுதான் சொல்றாரு. நீங்க என்ன கேக்குறீங்க? ஆதாரமே இல்லாம தானேங்க அவர் சொல்றாரு ஆளுமை பண்பு இல்லை அப்படிங்கிறாரு. விஜய்க்கு ஆளுமை பண்பு இல்லைன்னு சொல்றதுக்கு அவர் யாரு சார்? நீங்க யாரு சார்? நீங்க ஒரு ஜட்ஜு அப்படின்னு சொன்னா சட்டம் என்ன சொல்கிறதுங்கிறத மட்டும்தான் சார் நீங்க பேச முடியும். நீங்க விஜய்க்கு ஆளுமை பண்பு இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். என்ன முரசொலியில தலையங்கம் எழுதுற மாதிரி இவர் வந்து ஜட்ஜு வந்து பேசிட்டு இருக்கிறாருன்னா தப்பு இல்லையா? ஜட்ஜு மொத்தமா 8 குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. தலைமை பண்பே இல்லைங்கிறாரு. விஜய் மீது ஏன் வழக்கு பதியவில்லைங்கிறாரு. என்ன மாதிரியான கட்சி இது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு என்ன சார், அது கட்சி என்னமாவே இருக்கட்டும், ஆடு மாடு கட்சியா இருக்கட்டும், ஏதாவது சீமான் மாதிரி மரம் செடி கொடி மலைகள் குளங்கள் கட்சியாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன அதை பத்தி? இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு கடல்ல மாநாடு நடத்துறத பத்தி கடலுக்குள்ள ஆய்வு செய்யறதுக்காக சீமான் போயிருக்காரு. கடல் மாநாடு. ஐயோ, அவர் வந்து வேற ரேஞ்சில் போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதாவது விஜயினுடைய உதயத்துக்கு பிறகு இப்போ லாஸ்ட் 1 month 1.5 months நான் பாக்குறேன், விஜய்க்கும் சீமான் கட்சிக்கும் பயங்கரமான முட்டு மோதல், கருத்து மோதல்கள்லாம் இருக்கு. ஒருத்தர் மாறி மாறி தாக்கிக்கிறாங்க. ஓகே, விஜய் வந்து அவரை பத்தி பேசுறதே கிடையாது. ஆனா சீமான் அவரை பத்தி ரொம்ப அதிகமா பேசுறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சீமான் விஜயனுடைய கட்சியினால ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டவர் சீமான் தான். இந்த முறை அவருக்கு 8% வாக்குகள் கிடைக்காதுங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். 2-3%க்குள்ள அவர் சுருங்கிடுவாருங்கிறது அவருக்கு தெரியும். அதனால்தான் அவர் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறாரு. மலைகளுடன் மாநாடுங்கிறாரு, மரங்களுடன் மாநாடு, குளங்களுடன் மாநாடு, நதிகளுடன் மாநாடு, மாடுகளுடன் மாநாடு, ஆடு மாடுகளுடன் மாநாடுங்கிறாரு. நாளைக்கு விண்வெளியில நட்சத்திரங்களுடன் மாநாடுன்னு அவர் சொன்னாலும் சொல்ல போறாரு. நம்மளுக்கு அதை பத்தி மீன்களுடன் மாநாடு கூட வைக்கலாம் அவர். அதனால இது வந்து ஒரு மாதிரி வேற லெவலுக்கு அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா நான் என்ன சொல்றேன், நீதிபதி நேத்திக்கு பேசின பேச்சு இத ரொம்ப தவறாக தான் நான் பாக்குறேன். அதாவது ஆளுமை பண்பு இல்லைன்னு நீங்களோ நானோ சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பெரிய தாக்கம் இருக்காது தமிழ். ஆனா ஒரு நீதிபதியாக இருந்து பொது வெளியில
ம். அவர் அதை சொல்றாரு அப்படின்னா எல்லா பத்திரிகைகளும் வருது அப்படின்னு சொன்னா அது வந்து விஜய்க்கு இன்சல்ட் பண்ற மாதிரி இல்லையா? விஜய் கட்சி இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? விஜய் உடனே என்ன பண்ணிருக்கணும், அவங்களுடைய வழக்கறிஞர்களை கூப்பிட்டு கோர்ட்ல போய் இந்த மாதிரி நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க, இதை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கறத ஒரு மனு போட்டாகணும். என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப சமீப காலமாக நம்ம இந்த மாதிரி பாக்குறோம். இந்த மாதிரி நம்ம நீதித்துறையில பல்வேறு இடங்கள்ல பாக்குறோம். கர்நாடகால பார்த்தோம், உச்ச நீதிமன்றத்துல பார்த்தோம், தமிழ்நாட்டிலையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நூபுர் சர்மா மேட்டர்ல விஷயம் அவங்க எதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல அப்ரோச் பண்ணாங்கன்னு கூட தெரியாம ஒன்னாலதான் இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு, நாடே கொந்தளிச்சு போச்சு, நீ வாய் மூடிட்டு சும்மா இருக்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க வந்து இஸ்லாமிக் ஹதீஸ்ல இருக்கிற அந்த சில விஷயங்களை தான் அவங்க வந்து சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க மேல தப்பே கிடையாது. அது ஒண்ணு. அதே மாதிரி இந்த கர்நாடகால ஒரு ஜட்ஜ் என்ன பண்ணார் தெரியுமோ? பாகிஸ்தான், மினி பாகிஸ்தான் மாதிரி இருக்கு பெங்களூர்ல சில பகுதிகள் அப்படின்னு சொன்னாரு. அது ரொம்ப தப்பு. அதே மாதிரி இன்னொரு ஜட்ஜ் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு பெண் பெண் வழக்கறிஞர்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? அவர் வந்து இவங்களுக்கு வந்து எதிர்த்தரப்பை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் போல் இருக்கே, அவங்களுடைய அண்டர்வேர் என்ன கலர், அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியும் போல் இருக்கே அப்படின்னுட்டு அவர் சொல்லி இருக்கிறாரு. B.R. கவை சார், B.R. கவை தலைமை நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க விஷ்ணு பக்தர் தானே, நீங்க பேசாம விஷ்ணு கிட்ட போய் கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்றாரு. தேவையா இதெல்லாம்? அதே மாதிரி நம்ம D.Y. சந்திரசூட் என்ன சொன்னாரு? ஆளுநர் என்ன பண்றாரு, உங்க ஆளுநர் என்ன பண்றாரு, வாட் இஸ் யுவர் கவர்னர் டூயிங் அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் இவங்க பண்றாங்க இல்லையா? அதாவது நீங்க சாதாரணமா ஒரு அறிவுபூர்வமாக நீங்க உங்களுடைய கருத்துக்கள் வச்சா பரவாயில்ல, சட்டத்திற்கு உட்பட்டு கருத்துக்கள் வச்சா பரவாயில்ல. ஆனா நீங்க முரசொலி மாதிரியோ இல்லைன்னா நம்ம விஜயனுடைய ரசிகர்கள் மாதிரியோ நீங்களும் உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களை பொதுவெளியில் வைத்தால் அது மிகவும் தவறு அப்படிங்கிறத நான் நீதிபதிகளுக்கு நான் கை கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். சார், இந்த இடத்துல நேற்று அந்த தீர்ப்பு கோர்ட்ல நடந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல திமுகவினுடைய இன்வால்வ் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு வந்து பாருங்க, RS பாரதியை நான் கோட் பண்ண வேண்டி இருக்கும். RS பாரதி என்ன சொன்னாரு? கோர்ட்ல இன்னைக்கு நீதிபதிகள் எல்லாமே நாங்க போட்ட பிச்சைகள் தான் அப்படின்னு சொன்னாரு. நீங்க இந்த நீதிபதியை பத்தி கூட இப்போ சமூக வலைதளங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. இவர் வந்து போன DMK ஆட்சி காலத்துல அவர் வந்து வழக்கறிஞரா இருந்தாரு. அப்புறம் இப்போ வந்து நீதிபதி ஆயிருக்கிறாரு. இவருடைய தாயோ தந்தையோ ஒரு DMK MLA-யாக இருந்தார். அப்படி இருக்கும்போது அந்த கட்சி சாயம், அந்த கட்சி கரை அவங்க மேல இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த மேட்டர்ல முக்கியமா நாம DMK அரசை பத்தி மட்டும்தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ் இதை சொல்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அதாவது அரசுகிட்ட தான் நீங்க கேட்கணும், உங்ககிட்ட எந்த தகவலுமே இல்லையே நீதிபதி அவர்களே. அப்படி இருக்கும்போது நீங்க விஜய் கட்சியை எப்படி குறை சொல்லுவீங்க? அதுக்கு தானே ஆதாரமே இல்லாம எழுதப்பட்ட தீர்ப்பா? தீர்ப்பே கிடையாது. இது தீர்ப்பே கிடையாது. அவங்களுடைய ஒரு முடிவு, அவ்வளவுதான். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி தலைமை பண்பு இல்லாதவர் அப்படின்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இது ஆதவ் அர்ஜுன் அவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சில கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இன்னும் தீர்ப்பெல்லாம் வழங்கல. அதுக்கு தான் அஸ்ரா கர்கனுடைய தலைமையில ஒரு ஆணையம் போட்டிருக்கிறாரு. அஸ்ரா கர்கனுடைய தலைமையை நீங்க ஏன் சார் ஆணையம் போட்டீங்க? ஆல்ரெடி அருணா ஜெகதீசன் ஆணையம் இருக்குது இல்லையா? அப்படின்னா அரசு போட்ட ஆணையத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, வேற விஷயம். அப்படின்னா நீதித்துறைக்கும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அதனால இது மாதிரியான பல விஷயங்கள் அவங்க எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஓகே, இப்போதைக்கு அவர் சொன்னது எல்லாமே DMK-க்கு சார்பாக இருந்தாலும் கூட இதுவே DMK-க்கு ஒரு மிகப்பெரிய குடைச்சலை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த ஜட்மெண்ட் படி நீங்க ஏன் விஜய்க்கு கருணை காண்பிக்கிறது அரசு அப்படிங்கிறாரு. விஜய்க்கு கருணை காட்டுறது அரசு அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய் ஏன் கைது செய்யல அப்படின்னு அர்த்தம். விஜய் நீங்க கைது செய்துட்டீங்க, என்ன ஆகும்? இன்னைக்கு அவர் பெரிய ஆளா ஆயிடுவாரு. அதைத்தானே முதல்வர் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு பாக்குறாரு. ஏன்னா விஜய் இந்த அளவுக்கு வளர்ந்துருவார் அப்படிங்கிறது DMK-க்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கல. ஆனா
இப்போ விஜய் இவ்வளவு தூரம் வளர்ந்துருவாரு, நம்மளுடைய வாக்குகளை பிரிக்கிறார் அப்படிங்கிறது டிஎம்கேக்கு ரொம்ப கிளியரா தெரிகிறது. அதனாலதான் விஜயை எப்படியாவது ஒடுக்கிடணும் அப்படின்னு பாக்குறாங்க. வரட்டும், கரூர்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். செந்தில் பாலாஜி இவ்வளவு விஷயங்கள் சொல்லி 55 நிமிடம் வீடியோ போட்டாலும் கூட அதுல ஏதாவது ஒரு விஷயத்தை யாராவது கிராஸ் செக் பண்ணீங்களா நீங்க? செந்தில் பாலாஜி சொன்ன ஒரு விஷயத்தை யாராவது கிராஸ் செக் பண்ணீங்களா? அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. அது ஏன் செந்தில் பாலாஜி பயப்படுறாரு அப்படின்னா, அது கரூர்ல நடந்தது. கரூர் வந்து அவருடைய ஏரியா. தன்னுடைய ஏரியால தனக்கு எதிராகவே மக்கள் திரும்புகிறார்கள் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னுமே டிஎம்கே வந்து செந்தில் பாலாஜியை நம்புவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தையும் செந்தில் பாலாஜி கையில கொடுத்த ஒரு 2022க்கு அப்புறம் இந்த 3 வருஷத்துல அருமையா வேலை பண்ணிருக்காரு, சந்தேகமே கிடையாது. ஆனா அவருடைய கரூர்லயே அவருக்கு ஒரு சர்க்கிள் ஏற்படும் போது இனிமேலும் செந்தில் பாலாஜியை டிஎம்கே நம்ப போகிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சோ தன்னுடைய வாக்காளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய நன்மதிப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தான் அவர் வந்து அந்த 55 நிமிஷம் வீடியோ போடுறாரு. அரசுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு என்ன சார் அவசியம்? ஃபர்ஸ்ட் டிஜிபி வீடியோ போடுறாரு, அதுக்கப்புறமா இவர் வீடியோ போடுறாரு, அந்த பெண் ஐஏஎஸ் அதிகாரி அமுதா வீடியோ போடுறாங்க, அதுக்கப்புறமா இப்போ செந்தில் பாலாஜி வீடியோ போடுறாரு. ஆனா முதல்வர் என்ன சொல்றாரு? நாங்க வந்து உலகமே, அதாவது அனைத்து மாநிலங்களும் கடைபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த எஸ்ஓபி, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் நாங்க வந்து அமல்படுத்த போறோம் அப்படின்னு இப்போ சொல்றாரு. கேள்வி அது கிடையாது சார். ஒரு அரசு, ஒரு காவல்துறை அவங்களுடைய பொறுப்புகளை சரியாக நிர்வகித்தார்களா? அவர் வந்து லேட் ஆயிட்டு இருக்கும் போது அவருடைய வாகனத்தை பறிமுதல் செய்தீர்களா? அவர்களை தடுத்தீர்களா? என்ன பொறுத்த வரைக்கும் அவருடைய வாகனம் வந்து அந்த வேலூர் கிட்ட, பரமத்தி வேலூர் கிட்ட வரும்போதே அவரை வந்து திருப்பி அனுப்பிச்சிடணும் திருச்சிக்கு. அவரை வந்து கரூருக்குள்ள விட்டே இருக்கக்கூடாது. இது மாதிரி பல்வேறு தவறுகள் அரசு தரப்புல தான் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க வந்து என்டையர் பிளேம் விஜய்க்கு மேல போடணும்னு பாக்குறாங்க. அவங்க அந்த இடத்துலதான் விஜய்க்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாஜகவும் அதிமுகவும் உள்ள வருது. நேற்றுக்கு கூட நீங்க பாத்தீங்க, ஏடிஎம்கே அந்த சுற்றுப்பயணத்துல ராமநாதபுரத்துல நீங்க பாத்தீங்க, விஜய் கட்சிக்காரர்கள்லாம் கொடியை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜயினுடைய மனசுலையும் கூட ஒரு அளவு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. பாசிச கட்சி அப்படின்னு பாஜகவை சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் விஜய் கேட்கிறாருல, தமிழகத்துக்கு எல்லாம் பண்ணிட்டாரா மோடி அப்படின்னுட்டு. தமிழகத்துக்கு என்ன பண்ணலை மோடின்ட்டு அவர் சொல்லட்டும், பார்க்கட்டும். இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி. இப்போ திமுக செந்தில் பாலாஜியை கலட்டி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல? அப்படி இல்ல. ஆனா கரூர் பகுதி செந்தில் பாலாஜி அப்படிங்கிறதுனால நம்ம அதை ஒரு, ஏன்னா அதுக்கப்புறமா வந்த வீடியோக்கள் எல்லாமே நீங்க பாருங்க, இங்க பாருங்க சார், எல்லா வீடியோக்களும் வந்து ஜட்ஜுக்கு முன்னால கொண்டு போய் போட முடியாது. யாரெல்லாம் வீடியோ போட்டாங்களோ அவங்களெல்லாம் நீங்க ஜட்ஜுக்கு முன்னால கொண்டு போய் வைக்க முடியாது. அருணா ஜெகதீசன் அந்த விசாரணையில கூட போலீஸ்காரர் பின்னால இருந்து பேசாம அப்படின்னு சொல்றாங்க, பாத்தீங்கல்ல? அதே மாதிரி எல்லாமே குக்குடப் ஐட்டமா தான் இருக்கும். எல்லாமே அதிகாரிகள் மிரட்டப்படுறாங்களா? கண்டிப்பா. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். வாட்டர் பாட்டில் கிடைக்கலையா சார் கரூர்ல? மொத்த வாட்டர் பாட்டிலும் ஒரு மாஃபியா பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் 7 மணிக்கு அப்புறம் அந்த வாட்டர் பாட்டில், குடிநீர் பாட்டில், அதெல்லாம் அந்த அறக்கட்டளை மூலமா ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் சார். அப்போதான் இது வந்து ஒரு இது பின்னால சூழ்ச்சியே இல்லை அப்படிங்கிறீங்களா? நீங்க சாதாரணமா ஒரு கடைக்கு போய் 20 ரூபா கொடுத்து பாட்டில் கட்டிங்கன்னு சொன்னா கொடுப்பான். எந்த கடைக்கு போனாலும் நீர் ஸ்டாக் இல்லை, தண்ணீர் ஸ்டாக் இல்லை, வாட்டர் பாட்டில் ஸ்டாக் இல்லை. ஆனா இவங்கிட்ட மட்டும் 20,000 பாட்டில் இருக்குது. அது எப்படி சார் வரும்? அதே மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள 7 அது என்னது? அது நான் என்ன கேட்கிறேன், ஓகே, அவர் என்ன சொல்றாரு, அங்க வந்து ஒரு கட்சி கூட்டம் நடந்துகிட்டு இருந்தது, நான் கட்சி கூட்டத்துல தான் இருந்தேன், இங்க இருந்து மருத்துவமனைக்கு போறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும் அமராவதி மருத்துவமனைக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஜயனுடைய நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு தான் அங்க கூட்டம் போடணுமா அப்படிங்கறது எங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? இது மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அதுக்கு எல்லாத்துக்குமே டிஎம்கே தான் ஆன்சர் பண்ணி ஆகணும்.
அதனால ஓகே. நீங்க இப்ப கேட்ட அதிகாரிகளை யாரு மிரட்டுறான்னு நீங்க சொல்ல வர்றீங்க? அதிகாரிகளை கோஆபரேட் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டுறது நானும் நீங்களோ பண்ண முடியாது, வேற அதிகாரிகள் பண்ண முடியாது, அரசு தான் பண்ண முடியும். அதனால தான் இந்த 8 பாராளுமன்ற குழுவினர் வந்தபோது ம், கலெக்டருக்கு டைம் கொடுத்திருந்தாங்க. ம். அதுக்கு 1/2 மணி நேரம் முன்னால எனக்கு என்னால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. ஓகே. அதே மாதிரி இவங்க ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் கள்ளக்குறிச்சியில 68 பேர் மரணம். அங்க இருக்கிற எஸ்பி கலெக்டரையும் நீங்க வந்து மாத்திட்டீங்க. சஸ்பெண்ட் பண்ணாங்களாங்கிறது ஞாபகம் இல்ல. எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணாங்க, கலெக்டரை மாத்திட்டாங்க. இங்க ஏன் பண்ணல சார்? திருமாவளவன் என்ன சொன்னாரு? முதல்வர் ஏன் வந்தார் அப்படின்னு கேட்டா, கள்ளக்குறிச்சியில வந்து ஒவ்வொன்னா தான் செத்து போனாங்க, இங்கெல்லாம் ஒரே அடியா செத்து போனாங்க அப்படின்னாங்க. அப்படின்னா திருமாவளவனுடைய அந்த அகராதிப்படி ஒவ்வொன்னா செத்து தொலைஞ்சா அது சாவு கிடையாது, ஒட்டு மொத்தமா செத்தாதான் சாவு. அப்போ கள்ளக்குறிச்சியில ஒவ்வொருத்தரா செத்ததை விட சீரியஸ் மேட்டர் கரூர் விஷயம். அங்க போக தெரிஞ்ச, அங்க ஏன் போகல அப்படின்னுட்டு நம்ம இப்போ கேட்கிறோம் இல்லையா? இதுல இருந்து நீங்க பாத்துக்கலாம், இவங்க வந்து கண்டிப்பா சாரி, முதல்வர் வந்து கண்டிப்பா இதை வந்து அரசியல் பண்றதுக்கு ஆசைப்படுறாரு. இதையே நீங்க இது விஜய் கட்சி மேல போடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா கட்ட கடைசியில் அவருக்கு நல்லாவே தெரியும் விஜய் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில போய் ஜாயின் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறமா டிஎம்கேனால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறத அவர் தெரிஞ்சு வரும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.